இந்த வீடியோவில் பிக் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிக் டூல் மூலிமா நம்ம 5 வேலை செய்ய முடியும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. நம்ம இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எங்கே இருந்தாலும் நகர்த்துறதுக்காக யூஸ் ஆகும். கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் ஆப்ஜெக்டை பொசிஷன் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து சைஸ் பண்ண முடியும். இந்த 8 பாயிண்ட்ல மெயின் ஆனது 4 நோடு, 1 2 3 4. இந்த 4 நோடை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ஏவரேஜா இப்போ அதாவது ப்ரொபோஷனட்டா உங்களுக்கு சின்னது பெருசாகும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ப்ரொபோஷனட்டா சின்னது பெருசாகும். அடுத்து மிடில் பாயிண்ட்ல இருக்கிற 4 உங்களுக்கு எந்த சைடு இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது லெஃப்ட் சைடு, அல்லது டாப், அல்லது பாட்டம். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரெக்டாங்கிள் திரும்ப இன்னொரு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 4 நோடு பாயிண்ட்ல இருக்கிறத கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்றோம், வேணுங்கிற ஆங்கிளுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து மிடில் பாயிண்ட்ல இருக்கிற ஸ்கியூஸ், ஹரிசாண்டல் எவ்வளோ ஆங்கிள் போகணும், வெர்டிகல் எவ்வளோ ஆங்கிள் போகணும் நீங்க டிசைட் பண்ணிட்டு இந்த 4 பாயிண்ட்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கேல்ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் 100 100 இருக்கு, 150 150 அப்படின்னு நீங்க வச்சுக்க முடியும். அடுத்து மிரர், ஒரு ஆப்ஜெக்டோட மிரர் எடுக்கிறது. இப்போ இந்த ஆப்ஜெக்டோட நமக்கு மிரர் வரணும்னா கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அதோட ஆப்போசிட் மிரர் வரும் உங்களுக்கு. இந்த மிரர் பொசிஷன் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அதோட ஆப்போசிட்டுக்கு மிரர் எடுத்துக்கலாம். இப்போ டாப் டு பாட்டம் எடுக்கலாம், பாட்டம் டு டாப். இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே பிக் டூல்ல நம்ம ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதுவே பிக் டூல்ல மெனுவா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன், பொசிஷன். பொசிஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டக்கர் ஓபன் ஆகும். இந்த டக்கர் இப்போ ஆக்டிவேட் இல்லாம இருக்கு. என்ன ரீசன்னா ஆப்ஜெக்ட் எதுவுமே செலக்ட் ஆகல. ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆச்சுன்னா டக்கர் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றோம், இப்போ டக்கர் ஆக்டிவேட் ஆயிருச்சு. பொசிஷன், ஹரிசாண்டல் வேல்யூ, வெர்டிகல் வேல்யூ. ரிலேட்டிவ் பொசிஷன் டிக் பண்ணி இருந்தா ஆப்ஜெக்ட் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த ஏரியாவோட வேல்யூ 0வா தான் இருக்கும். அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 0 வேல்யூ எங்க இருக்கோ அங்கிருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு அதோட வேல்யூவை காட்டும். இப்போ ரிலேட்டிவ் கிளிக்லயே இருக்கட்டும். அடுத்து இந்த 8 பாயிண்ட் இருக்கிறது இல்லைங்களா, இந்த 8 பாயிண்ட் இங்க இருக்கிற 8 பாயிண்ட்டும் நீங்க உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை டு டூப்ளிகேட் பட்டன் என்னன்னா இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், புதிதா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அப்ளை, நீங்க கொடுக்குற வேல்யூ இருக்கிற ஆப்ஜெக்ட்லயே மாறிக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். பொசிஷன் ஹரிசாண்டல் எவ்வளவு வேணும், வெர்டிகல் எவ்வளவு வேணும் கொடுக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு நகர்த்துறதுக்காக வைக்கிறோம். ஹரிசாண்டல்ல -3 பாயிண்ட் சம்திங் இருக்கு. இது நம்ம -1 இன்ச்சஸ் நகர்த்த போறோம் அந்த லெஃப்ட் சைடு, -1 இன்ச். அப்ளை டூப்ளிகேட் கொடுத்தோம்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் இன்னொன்னு கிரியேட் ஆகும். கிளிக் 1 இன்ச் அந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் பண்ணி நகர்ந்து இருந்திருக்கு. அதே 1 இன்ச்சுக்காக ஒரிஜினல் ஃபைலே நகரணும்னா லெஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு -1 இன்ச் கொடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபைல்ல 1 இன்ச்சுக்கு நகர்ந்துக்கும். இதே போல நீங்க இந்த 8 பாயிண்ட்ல எங்க வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா இருக்கிற ரொட்டேட். ஃபர்ஸ்ட் ஆங்கிள், ஆங்கிள்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஆங்கிள் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கறது கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 10 டிகிரி கொடுக்குறோம், கொடுத்துட்டு அப்ளை டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல் அந்த 10 டிகிரியில கிரியேட் ஆயிருக்கும். அதுவே நம்ம பொசிஷன் லெஃப்ட் கார்னர்ல வச்சிட்டோம்னா அப்ளை டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை சுத்தி அந்த ஆப்ஜெக்ட் சென்டர் பொசிஷனா வச்சுட்டு அது அந்த ரோல் ஆயிட்டே இருக்கு. மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாம் நீங்க எவ்வளவு டூப்ளிகேட் எடுக்கிறீங்களோ அவ்வளவு டூப்ளிகேட் வந்துட்டே இருக்கும். அடுத்து ஸ்கேல் அண்ட் மிரர். 100 100 இருக்கிறத நீங்க என்ன டிரா பண்றீங்களோ அதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 100 100 இருக்கும். அதை விட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம 50 50 கொடுக்குறோம்,
அப்ளை டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல் அப்படியே இருக்கும், டூப்ளிகேட் ஃபைல் ஒன்று கிரியேட். அதுவே மிரர், இந்த சைடில் வந்து மிரர்னு இருக்கு. லெஃப்ட் சைடில் நமக்கு மிரர் போகணும், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கணும், டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் மட்டும் 50% போனால் போதுனீங்கன்னா அப்ளை டு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு 50% ஸ்கேல் ஆகிட்டு உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடு போகும். அடுத்து சைஸ். நம்ம இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல்ல தெரிகிற வேல்யூ வந்துட்டு ஆப்ஜெக்டோடைய ஹைட் அண்ட் வித்தும் இருக்குதுல. நான் ப்ரொபோஷனல் டிக் பண்ணி இருந்தா நீங்க ஒரு ஆப்ஜெக்டோட ஹரிசாண்டல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ மட்டும்தான் மாறும், வெர்டிகல் வேல்யூ மாறாது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம 5 கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறீங்க, அந்த ஹரிசாண்டல் வேல்யூ மட்டும் மாறி இருக்கு, வெர்டிகல் வேல்யூ மாறல. அதுவே இந்த நான் ப்ரொபோஷனல் வந்து டிக்கை ரிமூவ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெர்டிகல் வேல்யூ மாறி. இப்போ 5 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல 5 வெர்டிகல்ல 4.51 மாறி மாறி வரும். அதான் இது யூஸ். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்கியூ. ஸ்கியூன்னா ஹரிசாண்டல்ல எவ்வளோ டிகிரி ஸ்கியூஸ் ஆகணும், வெர்டிகல்ல எவ்வளோ டிகிரி ஸ்கியூஸ் ஆகணும் நீங்க வேல்யூ கொடுத்துக்கலாம். ஏங்கர் பாயிண்ட்னா இந்த 4 பாயிண்ட்ல இருந்து எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கியூஸ் போகணும். இப்போ வந்து டாப் கொடுக்குறீங்கன்னா ஹரிசாண்டல்ல 10 டிகிரி கொடுத்துட்டு அப்ளை டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா டாப் கார்னர் அப்படியே வச்சுட்டு ஸ்கியூஸ் பண்ணிக்கும். அதே போல ஏங்கர் பாயிண்ட் நீங்க 8 கார்னர்லையும் சூஸ் பண்ணிக்கலாம், டிகிரி வேல்யூ கொடுத்துக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது கிளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நீங்க கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க அல்லது சின்னது பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பழைய பொசிஷனுக்கே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வரைஞ்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ல கிளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா பழைய பொசிஷனுக்கே அது மாறி நின்னுக்கும். இதுதான் கிளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.